யூபிஐ பேமெண்ட் மத்திய அரசாங்கம் வந்து கட்டணம் அதிகரிச்சிருக்காங்க. அது இந்த மசோதா ரீசெண்டா இப்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதனால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு, வணிகர்களுக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தா, யூபிஐ வந்து கொஞ்சம் கடந்த 2 வருஷமா இந்திய அளவில நம்ம தலைநகரங்கள்ல இருந்து கிராமம் வரைக்கும் எல்லா மக்களையும் வந்து ரொம்ப ஈஸி பரிவர்த்தனைக்கு மாத்திருக்கு. இது அரசாங்கம் சொல்றது என்னன்னா, பண பரிவர்த்தனை கேஷ் டிரான்சாக்ஷனை குறைக்கணும், எல்லாத்தையுமே ஒயிட் டிரான்சாக்ஷனா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதுல இனிஷியலா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. பர்சன் டு பர்சனுக்கோ இல்ல பர்சன் டு ஒரு மர்ச்சன்ட் ஒரு கடைக்கு போய் நான் வாங்குறேன் இல்ல பூ வாங்குறேன் எல்லா லெவல்லையுமே ரொம்ப ஈஸியா இன்னைக்கு ஆயிடுத்து. மொபைல்ல இருந்து பணம் கேஷ்லெஸ் மணி கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்றத இந்த கவர்மெண்டோட எண்ணம் சொல்லி தான் இந்த யூபிஐ ஆரம்பிச்சாங்க. ஆனா சமீப காலமா இப்ப குளிர்கால கூட்டத்தொடர் மசோதால பார்த்தோம்னா யூபிஐ பேமெண்ட்டுக்கு சார்ஜ் சொல்லி பெரிய மக்களிடையில ஒரு ஒரு பீதியை கிளப்பியிருக்கு. எல்லாருக்கிட்டையும் வந்து பெரிய ஒரு பயத்தை அச்சத்தை உண்டாக்கி இருக்கு இந்த யூபிஐ இந்த மசோதா வந்து. ஆனா இதுக்கு மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து சாமானிய மக்களுக்கும் தனிப்பட்ட மனிதருக்கு அந்த சார்ஜ் பொருந்தாது. இது வந்து வணிகர்களுக்கும் பெருந்துறை வணிகர்களுக்கும், அதாவது சில்லறை வணிகர்களுக்கும் இது மொத்த சில்லறை வணிகருக்கு தான் இது சார்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சில்லறை வணிகர் யாருக்கு மேல அது இன்டைரக்டா மறைமுகமா தாக்கப்படுதுன்னா பொதுமக்கள் தான் அதுல பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நான் 10 ரூபாய் கொடுத்து நான் வாங்குறதுக்கும் அதே அவங்க கேஷ் டிரான்சாக்ஷன் 0.5 1/2% இன்க்ரீஸ் பண்ணா அதை வந்து நான் 16 ரூபான்னு கொடுத்து வாங்க வேண்டியதா சார்ஜஸ் எனக்கு அப்ளிகபிள் ஆகலையே தவிர மறைமுகமா அந்த அப்ளிகபிள் அந்த அந்த சார்ஜர்ஸ்க்கு அதோட அமௌண்ட்டுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சின்ன அமௌண்ட்னாலும் சரி பெரிய அமௌண்ட்னாலும் ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க ஒரு பாமர மக்கள், ஒரு 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 கல்யாண மண்டபம் கல்யாணம் பண்ண போறாங்க, ஒரு வீடு கட்ட போறாங்க, ஒரு சிமெண்ட் வாங்குறாங்கன்னா அந்த சார்ஜஸும் பாத்தீங்கன்னா சிமெண்ட் விலை இல்ல மக்கள் பரிவர்த்தனை பண்றாங்கன்னு அதுல ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த சார்ஜஸுமே பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் விலையிலயோ இல்ல அந்த அரிசி விலையிலயோ வந்து மறைமுகமா திணிக்கப்படுமோன்ற ஒரு பயம் வருது. உண்மையாவே பார்த்தோன்னா அந்த ஜிஎஸ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேட்டு ரொம்ப கம்மியா ஒரு எடுத்துக்காட்டா சொன்னா, ஆனா ஜிஎஸ்டி ஆரம்பிச்சது ஜிஎஸ்டி மக்களுக்கு போடல, வணிக நிறுவனங்கள் தான் போடுறாங்க. ஆனா அந்த ஜிஎஸ்டியுமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு மறைமுகமா மக்கள் மேலதான் அது திணிக்கப்படுது. இந்த யூபிஐ பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து டெஃபினட்டா இன்டைரக்ட் ஒரு பேர்டன், மறைமுக மக்களுக்கு ஒரு சுமையாதான் இந்த மக்கள் கருதுறாங்க. ஏன்னா வாடிக்கையாளரும் மக்களும் வேற வேற இல்ல. மக்கள் வாங்குறது வாடிக்கையாளரோட பொருள் வந்து மறைமுகமா திருப்பியும் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட தான் வருது. 200% இது வந்து அப்ளிகபிள் ஃபார் த பப்ளிக் பீப்புள்.